அம்மா, கொஞ்சம் உள்ள வாயேன். அதிகாலை நேரத்தில் பாத்ரூம் போன கீதா அவசரமாக அழைத்தாள். என்னடி வேணும்? சீக்கிரம் வா அம்மா. லக்ஷ்மி தூக்க கலக்கத்துடன் லேசான எரிச்சல் சுமந்து எழுந்து போனாள். ஏதாவது கரப்பாம்பூச்சியை பார்த்திருப்பா. சரியான கழுத்தறுப்பு. தூங்க விடமாட்டாளே மனுஷங்களை. பாத்ரூமுக்குள் நுழைந்து ஒரு சில நிமிடங்களில் வெளிப்பட்ட லக்ஷ்மியின் முகத்தில் உணர்ச்சி கலவை. நேராக படுக்கையறை வந்தாள். என்னங்க? வாசு நல்ல உறக்கத்தில் இருந்தான். உங்களைத்தானே, கொஞ்சம் எழுந்திருங்களேன். வாசு புரண்டு படுத்தான். என்ன லக்ஷ்மி, சொல்லு. சற்று தள்ளி படுத்திருந்த ஜெயந்தி எழுந்து உட்கார்ந்தாள். ஜெயந்தி, நீ படு. என்னங்க, பாத்ரூம் சுவிட்சில் ஷாக் வருது, எழுந்து வாங்களேன். ஜெயந்தி திரும்பி படுத்து கொண்டாள். வாசு கடுப்புடன் எழுந்து வந்தான். எந்த சுவிட்சில்? லக்ஷ்மி குரலை தலைத்து கொண்டாள். நம்ம கீதா பெரிய மனுஷியாயிட்டா. ஜெயந்தின்னு சொல்லு. ஜெயந்தி இல்லைங்க, கீதா பெரியவளாயாச்சு. இம்முறை லக்ஷ்மியின் குரல் அழுகையில் இடறியது. வாசு அப்படியே ஸ்தம்பித்து நின்றான். 13 வயசுல கீதாவுக்கு நடக்க வேண்டியது நடந்திருக்கு. 17 வயசாகியும் ஜெயந்தி இன்னும் அப்படியே இருக்காளே. லக்ஷ்மி, மெதுவா. ஜெயந்தி காதில் இது விழ வேண்டாம். குழந்தை ஏங்கி போவா. எப்படிங்க ஒரே வீட்டில் இருந்துட்டு விஷயத்தை மூடி மறைக்க முடியும்? தெரியதானே செய்யும். சரி சரி, கீதாவுக்கு வேண்டியதை சொல்லிட்டு நீ உள்ளவா. விடிஞ்ச பின்னால பார்க்கலாம். வாசு போய் படுத்து விட்டான். கீதாவை தள்ளி இருக்க சொல்லிவிட்டு அவள் கலவரப்படாமல் விவரத்தை எடுத்து சொன்ன பிறகு லக்ஷ்மி உள்ளே வந்தாள். சற்று நேரத்தில் விடிய தொடங்கியது. லக்ஷ்மி வழக்கம் போல எழுந்து பல் தேய்த்து குளித்துவிட்டு குக்கர் ஏற்றினாள். வாசு எழுந்து வந்தான். ஜெயந்தி வந்தாள். +2வில் ரொம்பவும் குறைச்சலான மதிப்பெண்கள் பெற்றதால் எந்த கல்லூரியிலும் இடமில்லை. வீட்டில்தான் இருக்கிறாள். டைப்பிங் போய் வருகிறாள். வாசு, லக்ஷ்மி இருவரும் வேலை பார்ப்பவர்கள். ஓரளவு வசதியாக வாழ்பவர்கள். ஜெயந்தி உள்ளே வந்தாள். இந்தாம்மா காஃபி. ஏம்மா, கீதா கொல்லை பக்கம் உட்கார்ந்துருக்கா? நான் கேட்டா பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. நீ ஏதாவது திட்டுனியா? லக்ஷ்மி நிமிர்ந்து பார்த்தாள். வாசு உள்ளே நுழைந்தான். அவன் ஒருமுறை பார்த்துவிட்டு, கீதா பெரிய மனுஷியாயிட்டா ஜெயந்தி. அதான் கொல்லை பக்கமா? ஜெயந்தியின் முகம் சடாரென நிறம் தப்பியது. இதுக்கெல்லாம் வயது காரணமில்லை, வளர்ச்சி, உடம்பு வாகு. சரி சரி, போய் குளி. ஜெயந்தி அங்கிருந்து அகன்றாள். என்னங்க, தனக்கு வராதது தன்னை விட 4 வயது குறைச்சலான தங்கைக்கு வந்தாச்சேன்னு ஜெயந்தி மனசு ஏங்குமா? இப்போ நானே கவலைப்படுறேன் லக்ஷ்மி. ஜெயந்தியை இதுவரைக்கும் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகல. இனிமே அதை உடனடியாக செஞ்சிடணும். ஆமாங்க, 3வது நாள் கீதாவை வீட்டுக்கு அழைச்சி சடங்கு பண்ண வேண்டாமா? வேண்டாம் லக்ஷ்மி. ஏன் அப்படி சொல்கிறீங்க? அதுவும் நம்ம பொண்ணு தானே. நீ புரியாமல் பேசாதே. 4 பேரை அழைக்கணும். விவரம் தெரிஞ்சவங்க பெரிய விஷயத்தை கிளறுவாங்க. அவ மனசு நோகும். எதுக்கு? விட்டுறலாம். சின்னவளுக்கு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வா. வீட்டில் மட்டும் சின்னதாக உன் திருப்திக்கு செஞ்சுக்கோ. அதுவே ஜெயந்தியை நிச்சயமாக உறுத்தும். லக்ஷ்மி பேசவில்லை. நீ ஆஃபீஸ் போக போறியா? இல்லை, எனக்கு லீவு சொல்லிடுங்க. கொஞ்சம் கடைக்கு போகணும். நீங்கள் குளிச்சுட்டு சாப்பிட வாங்க. வாசு உள்ளே போனான். லக்ஷ்மி சமையலை கவனிக்க தொடங்கினாள். அவள் நெஞ்சு முழுக்க கவலை முகாமிட்டிருந்தது. ஜெயந்திக்கு வளர்ச்சி போதாது. அழகு என்று பெரிதாக கிடையாது. மூளையும் பெரிய அளவில் இல்லை. நிறைய இல்லைகள். தாராளமாக முன்கோபமும் பொறாமையும் ஏராளமாக உண்டு. லக்ஷ்மி எத்தனையோ கண்டிப்பு காட்டியும் வளர்ந்துவிட்ட எதிர்மறை குணங்களை அவளால் தடுக்க முடியவில்லை. வாசுவுக்கு அவள் முதல் குழந்தை என்பதால் அதீத செல்லம். அதன் காரணமாகத்தான் ஜெயந்தி உச்சாணி கொம்பில் இருந்தாள். சின்னவள் சகல சாதுரியம் உள்ளவள். ஆனால் லக்ஷ்மி போல நல்ல சகிப்புத்தன்மை, தன் பழகும் சாதுரியத்தால் அத்தனை பேரையும் தன் பக்கம் இழுக்கும் ஆற்றல். ஏற்கனவே தங்கை மேல் ஜெயந்திக்கு பொறாமை. அது நாளுக்கு நாள் வளரத்தான் செய்கிறது. இந்த நிலையில் இப்போது கீதா பெரிய மனுஷி வேறு ஆகிவிட்டாள். லக்ஷ்மி கவலைப்பட்டாள். இது எங்கு கொண்டு போய் விடுமோ? வாசுவை அனுப்பிவிட்டு லக்ஷ்மி கடைக்கு புறப்பட்டாள். ஜெயந்தி, நீ வரியா? எங்கம்மா? டவுன் வரைக்கும் போகிறேன். எதுக்கு? கொஞ்சம் பர்ச்சேஸ் இருக்கு, நீயும் வாயேன். கீதாவுக்கு பட்டுப்பாவாடை வாங்க போறியா? ஆமாம், உனக்கும் வாங்குறேன். எனக்கு எதுக்கு? அவளை வீட்டுக்கு அழைச்சி புட்டு சுற்றி கொண்டாடலாம். நான் பட்டுப்பாவாடை கட்டிட்டு வராண்டல உட்காரவா? யாரையும் கூப்பிட வேண்டாம்னு உங்கள் அப்பா சொல்லியாச்சு. ஏன்? இதெல்லாம் கொஞ்சம் அந்தரங்கமான சங்கதிகள். ஊரை கூட்டி யாரும் இப்போ எல்லாம் செய்கிறதில்ல. அப்படின்னா கீதா வயசுக்கு வந்ததை சொல்ல வேண்டாமா வெளியில்? எதுக்கு ஜெயந்தி? இதையெல்லாம் ஸ்பீக்கர் வச்சா சொல்லுவாங்க. துணி வாங்குறதும் ஸ்வீட் பண்ணுறதும் நம்ம வீட்டு சந்தோஷத்துக்காக. அம்மா சொல்லு ஜெயந்தி. 13 வயசு தான் ஆச்சு. என்னை விட 4 வயசு சின்னவ கீதா. நான் மட்டும் ஏமா இன்னும்? அந்த குரலில் அசாத்திய வேதனை இருந்தது. 17ஆகி விட்டதால் பள்ளிக்கூடம், வெளியுலகம் என்று பழக நேர்ந்ததால் குழந்தைத்தனம் போய் எல்லாமே தெரிந்திருந்தது. ஜெயந்தியை மெல்ல அணைத்து கொண்டாள் லக்ஷ்மி. இதை பாருமா,
17 வயசு அதிகமல்ல, 20 கடந்தும் நடக்கலாம். சில உடம்பு வாகு. இல்லைம்மா, இப்போ எல்லாம் 12 தாண்டறதில்ல. என்ன கேட்டா கீதாவே லேட்டு. சாயங்காலம் டாக்டர் கிட்ட போகிறோம் வா. ஜெயந்தி அம்மாவுடன் கடைக்கு புறப்பட்டு போனாள். எல்லாம் வாங்கி கொண்டார்கள். மாலை 4 மணிக்கே வாசு வந்து விட்டான். ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட ஃபிக்ஸ் பண்ணியாச்சு லக்ஷ்மி. 7 மணிக்கு அப்பாயின்மெண்ட். கீதாவை விட்டுட்டு போகணுமே. அவளை உள்ளே விட்டுவிட்டு வெளியே பூட்டிட்டு போயிடலாம். ஜெயந்தியை தயார்படுத்து. துரதிர்ஷ்டம் பாருங்க, ஒரு குழந்தைக்கு நல்லது நடந்திருக்கு. அதை பற்றி சந்தோஷப்பட முடியல பாருங்க. சரிம்மா, 2 பெற்றிருக்கமே, இது நியாயமான கவலை தானே. மாலை 6 மணி ஆகிவிட்டது. கீதா, கதவை வெளியில் பூட்டிட்டு போகிறோம், ஜாக்கிரதையா இரு. சரிம்மா. புறப்பட்டார்கள். அப்புறம் அந்த பெண் டாக்டர் எதிரே மூவரும் இருந்தார்கள். சொல்லுங்க, இவ எங்க பொண்ணு ஜெயந்தி, 17 வயசாச்சு, இன்னும் ஏஜுக்கு வரல. சின்னவ 13 வயசு, வந்தாச்சு. பயமாக இருக்குது டாக்டர். நீங்கள் எப்போ ஏஜ் அட்டன் பண்ணீங்க? 13 வயசில். நீ உள்ளே வாமா. ஜெயந்தி உள்ளே அழைத்து செல்லப்பட்டாள். சில பரிசோதனைகள் நிகழ்ந்தன. டாக்டர் வெளியே வந்தார். ஒரு ஸ்கேன் பார்த்துடலாமே, நீங்கள் 2 பேரும் வெளியே இருங்க. மேலும் 15 நிமிடங்கள். ஸ்கேன் மற்றும் சில கம்ப்யூட்டர் பரிசோதனைகள் நிகழ்த்தப்பட்டன. இருவரும் அழைக்கப்பட்டார்கள். நீ கொஞ்சம் வெளியில் இருமா. ஜெயந்தியிடம் டாக்டர் சொல்ல ஜெயந்தி சந்தேகத்துடன் பார்த்தபடி வெளியேறினாள். லக்ஷ்மியின் படபடப்பு கூடிப்போனது. டாக்டர், சாரிம்மா, ஒன் ஆஃப் த ஃபெயிலியர் கேஸ். உங்கள் பொண்ணுக்கு கர்ப்பப்பையே இல்லை. டாக்டர். லக்ஷ்மி அலறிவிட்டாள். இனிமேல தான் அது உருவாகுமா டாக்டர்? வாசு பயத்துடன் கேட்டான். இல்லை சார், இனிமேல் அது உருவாக வாய்ப்பில்லை. அதுக்கான சாத்தியங்கள் எப்போவோ தொடங்கி இருக்கணும். கர்ப்பப்பையே இல்லை இவளுக்கு, அதனால தான் வயசுக்கு வரலையா? மேபி அது காரணம் நம்பர் 1. 2வது, ஈஸ்ட்ரோஜன் கவுண்ட் ரொம்ப குறைச்சல். பெண்மைக்கான ஹார்மோன் அது. அப்புறம் எக்ஸ் குரோமோசோம்கள் இன்னும் குறைச்சல். டாக்டர், ஜெயந்தி பெரிய மனுஷி ஆக மாட்டாளா? சாத்தியங்கள் குறைச்சல் தான். தெய்வமாக பார்த்து அற்புதங்களை நிகழ்த்தணும். மருத்துவ எல்லைகளில் வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சல். ஐயோ, இதை எப்படி எங்கள் பொண்ணுக்கிட்ட நாங்கள் சொல்லுவோம்? அவள் கேள்வி கேட்பாளே. எப்படிப்பட்ட பெண் அவள்? சட்டுன்னு உணர்ச்சி வசப்படுவா. கோபம், பிடிவாதம் எல்லாம் உண்டு. பக்குவமாக சொல்லுங்க. இருவரும் எழுந்தார்கள். டாக்டருக்கான ஃபீஸை தந்துவிட்டு வெளியே வந்தார்கள். வாசலுக்கு வந்து ஆட்டோவில் ஏறி, டாக்டர் என்ன சொன்னாங்க? ரொம்ப நேரமாக உள்ளே இருந்தீங்களே 2 பேரும். ஆட்டோவில் பேச வேண்டாம், வீட்டுக்கு போய் பேசிக்கலாமே. சரிம்மா. வீட்டுக்குள் மூவரும் நுழைய வாசு அக்கடா என உட்கார்ந்து விட்டான். சொல்லுங்க டாடி, உங்கள் அம்மா சொல்லுவா. ஒரு பயமும் இல்லை ஜெயந்திமா, உன் ஹெல்த் பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. இயற்கையை நாம் வரவழைக்க முடியாது, காத்திருக்க வேண்டியது தான். நல்லது நடக்கும்னு சொன்னாங்க. அதை சொல்லவா இவ்வளோ நேரம்? நான் சாதாரணமாக சொன்னதை மெடிக்கல் டேர்ம்ஸில் அவங்க சொன்னாங்க. சந்தேகம் இருந்தால் அவங்க அப்பா கிட்ட கேளு. லக்ஷ்மி உள்ளே போய்விட்டாள். 3வது நாள் கீதாவை வீட்டுக்கு அழைத்து காதும் வைத்த மாதிரி சகலமும் நடந்தது. ஜெயந்தி ஒரு மாதிரி எரிச்சலில் எதிலும் கலந்து கொள்ளாமல் நின்றாள். அந்த சனிக்கிழமை 2 பெண்களும் வீட்டில் இல்லாத நேரம் வாசுவிடம் லக்ஷ்மி வாய்விட்டே அழுதுவிட்டாள். என்னங்க, டாக்டரும் கைவிட்டாச்சு. இந்த நிலைமையில் மூத்தவ வாழ்க்கை என்னாகும்? எனக்கும் புரியலை லக்ஷ்மி. காலம் முழுக்க நம்மோட இருக்க வேண்டியது தானா? முடியுமா? எப்படி லக்ஷ்மி இப்போவே இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும்? சரியில்லைங்க, எத்தனை பிரச்சனை பாருங்க. இவளை வீட்டில் வச்சுட்டு சின்னவளுக்கு எல்லாம் நாளைக்கு செஞ்சாகணும். அதெப்படி லக்ஷ்மி? என்ன பேசுகிறீங்க? அவளையும் ஆயுள் முழுக்க இவளுக்காக நிறுத்தி வைக்க முடியுமா? இப்போ தானே சின்னதுக்கு 13 ஆச்சு. வருஷம் கூடி போயிடும். 13 23 ஆயிடும். எனக்கு பயமாக இருக்குங்க. நீங்களும் நானும் இவங்க காலம் முடிகிற வரைக்கும் வாழ முடியுமா? சரி, நீ ரொம்ப தாண்டி யோசிக்காத. அப்பப்போ எது நியாயமோ அதை செய்யலாம். 20 வருஷம் கழித்து நடக்க வேண்டியதை இப்போவே யோசிச்சா பைத்தியம்தான் பிடிக்கும். கூடுமான வரைக்கும் கவலையை குழந்தைகள் முன்னால் வெளிப்படுத்தாதே, புரியுதா? சரிங்க. வாசு அவளுக்கு சமாதானம் சொல்லிவிட்டான். ஆனால் அவளால் கவலையை நிறுத்த முடியவில்லை. ஜெயந்தியின் எதிர்காலம் அவள் முன் பெரிய கேள்விக்குறியாக நின்றது. +2வில் 40% தாண்டவில்லை. புத்திசாலித்தனம் பெரிய அளவில் இல்லை. எப்படி இந்த பெண் பிழைக்கும்? எங்களுக்கு பிறகு யார் இவளை ஆதரிப்பார்கள்? தன் காலில் நிற்கும் சக்தி இவளுக்கு இல்லாமல் போய்விட்டால் இதை எப்படி அவளிடம் எடுத்து சொல்வது? குழம்பியது மண்டை. அதற்கு தக்க ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி டைப்பிங் கிளாஸ் போவதையும் ஜெயந்தி நிறுத்திவிட்டாள். லக்ஷ்மி காரணம் கேட்டதும் தனக்கு பிடிக்கவில்லை என்றாள். அவளை கண்டிக்கக்கூடாது என்று வாசு தடை உத்தரவு போட்டுவிட்டதால் லக்ஷ்மியால் பேச முடியாமல் போய்விட்டது. ஆனால் நெஞ்சுக்குள் இருந்த நிம்மதி சுத்தமாக தொலைந்து போனதுதான் மிச்சம். திரும்பி பார்ப்பதற்குள் 4 வருடங்கள் ஓடிவிட்டன. கீதா 12வது வகுப்பில் மாநிலத்தில் முதல் 5 இடங்களில் ஒருத்தியாக வந்திருந்தாள். பொறியியல் கல்லூரியில் சுலபமாக இடம் கிடைத்துவிட்டது. ஹாஸ்டலில் இருந்துதான் படிக்க வேண்டும். கீதா புறப்படும் நாள் மறுநாள். அவளுக்கு துணிமணிகள் வாங்க அவளை அழைத்து கொண்டு கடைவீதிக்கு வந்தாள் லக்ஷ்மி. கீதா கிடுகிடுவென வளர்ந்து நல்ல நிறத்துடன் தங்க விக்கிரகம் போல இருந்தாள். லக்ஷ்மிக்கே தன் மகளை பார்க்க பார்க்க பெருமையாக இருந்தது. அம்மா, ஹாஸ்டல் செலவு, ஃபீஸ் எல்லாம் தாங்குமா?
நீ கவலைப்படாதே கீதா, நானும் அப்பாவும் சம்பாதிக்கிறோம் இல்லையா, சமாளிச்சுப்போம். நீ நல்லபடியாக படி. நீ படிப்ப, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அம்மா அக்கா ஏன் இன்னும் ஏஜுக்கு வரல? 21 ஆச்சே. அவள் வரமாட்டா கீதா. ஏம்மா அப்படி சொல்கிற? டாக்டர் சொன்னதே லக்ஷ்மி கீதாவிடம் சொல்ல கீதா அதிர்ந்து போனாள். அக்காவுக்கு இது தெரியுமா? தெரியாது. ஏற்கனவே குற்ற உணர்ச்சி, எதுக்கெடுத்தாலும் ஆத்திரம், ஆவேசம். தெரிஞ்சா நிலைமை மோசமாகும். என்கிட்ட அக்கா முகம் கொடுத்து பேசுறதில்லம்மா. நானா பேசிட்டு போனா அவமானப்படுத்துறா. நான் என்னம்மா தப்பு செஞ்சேன்? விடு கீதா, பெருசுப்படுத்திக்காதே. ஒருவேளை அவன் நிலையில் நாமும் இருந்திருந்தா இப்படித்தான் இருப்போமோ என்னவோ. என் கவலை என்னன்னா, படிப்பும் ஏறல, எதையும் கற்றுக்கல, சிடுமூஞ்சித்தனமாக வீட்டில் இருக்கா. எதை பேசினாலும் சண்டை. வயசுக்கு வராதது தெய்வ செயல். ஆனால் படித்து முடித்து உன் காலை நிற்கிறது முடியாதா? நாங்கள் இத்தனை காலம் இருப்போம். ஒரு வீட்டை கட்டிட்டோம், சரி அதில் இருந்துக்கலாம். சாப்பாட்டுக்கு அம்மா என்னை நீ நம்பவே இல்லையா? கீதா, நான் இன்ஜினியரிங் படிக்கிறதால அதை முடித்ததும் நல்ல வேலை கிடைக்கும். அக்காவை விட்டுட்டு எனக்குன்னு வாழ்க்கையை நான் தேடிப்பேன்னு நினைக்கிறியாம்மா? கீதா, அவளை நான் விட்டுற மாட்டேம்மா. உனக்கு சத்தியம் பண்ணி தரட்டுமா? லக்ஷ்மியின் கண்கள் கலங்கிவிட்டது. உன்னை பெற்றதுக்கு நானும் உங்கள் அப்பாவும் பெருமைப்படணும். வா போகலாம். கீதாவுக்கு தேவையான துணிமணிகள், மற்ற பொருட்கள் சகலமும் வாங்கி கொண்டு இருவரும் வீடு திரும்ப 8 மணி. ஜெயந்தி, இங்கே வா. என்னம்மா? உனக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், வந்து பாரு. நான் என்ன ஹாஸ்டலில் தங்கி படிக்கவா போகிறேன்? எனக்கேன் புது ட்ரெஸ்? என்னைக்கு உங்கள் 2 பேரே நான் பிரிச்சிருக்கேன்மா, சொல்லு. அக்கா, இந்த பிரைட் கிரீன் உனக்கு எடுப்பாக இருக்கும். எனக்கு எது எடுப்புன்னு நீ சொல்ல வேண்டாம். கீதாவின் முகம் விழுந்ததை வாசு குறித்து கொண்டான். ஏன் ஜெயந்தி அவகிட்ட கோவப்படுற? அவள் ஒன்றும் தப்பாக பேசலையே. தெரியுமே, அவகிட்ட எல்லாம் இருக்குது. அதனால் அவளைத்தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏம்மா அப்படி சொல்கிற? உனக்கு என்ன குறைச்சல்? எல்லாமே குறைச்சல் தான். எனக்கு எதுவும் வேண்டாம். துணிகளை தாறுமாறாக தூக்கி எறிந்தாள். உள்ளே ஓடினாள் அழுதபடி. வாசு ஆவேசமாக எழுந்திருக்க கீதா பிடித்து அவரை அமர்த்தினாள். ப்ளீஸ்ப்பா, அக்கா குணம் உங்களுக்கு தெரியாதா? பெருசுப்படுத்தாதீங்க. உனக்கு அமையலைன்னா அதுவும் விதி. யார் மேலே கோபப்பட்டு என்ன லாபம்? அப்பா ப்ளீஸ், மெதுவா, அவள் காதில் விழப்போகுது. நீங்கள் வெளியில் வாங்க. அவரை இழுத்து கொண்டு கீதா வெளியே வந்தாள். நாளைக்கு நான் ஹாஸ்டல் போயிடுவேன். அக்காவுக்கு என்னை தான் பிடிக்கல. நான் போயிட்டா இந்த வீட்டில் அமைதி வந்துடும். ஏம்மா அப்படி சொல்கிற? அதுதான்ப்பா நிஜம். போக போக சரியாகும்ப்பா. இது சரியாகும்னு எனக்கு தோணலை. அவளுக்கு நான் காட்டின சலுகையில் பாதியை கூட உனக்கு காட்டலம்மா. ஆனால் பலம் தரப்போகிறது நீதான். எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா, எல்லாம் சரியாகும். மறுநாள் கீதா புறப்பட தயாராகிவிட்டாள். லக்ஷ்மி எல்லாம் சரி பார்த்தாள். கீதா உள்ளறைக்கு வந்தாள். பின்னால் லக்ஷ்மி, அக்கா. என்ன? நான் புறப்பட்டாச்சு. அருகில் நெருங்கினாள் கீதா. சட்டென ஜெயந்தியின் காலில் விழுந்தாள். என்னை வாழ்த்தி அனுப்புக்கா. அந்த அளவுக்கு நான் பெரிய மனுஷி ஆகல. நான் என்னைக்குமே பெரிய மனுஷி ஆகவும் மாட்டேன். அழுது கொண்டே அடுக்கலைக்குள் ஓடிவிட்டாள். கீதா நிலைகுலைந்து நிற்க லக்ஷ்மியிடம் கண்ணீர். வாசு உள்ளே நுழைந்தார். நேரமாச்சு கீதா. வந்துட்டேன்பா. கண்களை துடைத்து கொண்டு கீதா வெளிப்பட்டாள். என்னம்மா? சட்டென சிரித்தாள். ஒன்றுமில்லப்பா. டாட்டா காட்டியபடி லக்ஷ்மி வாசலில் நின்றாள் கண்ணீருடன். கீதா பொறியியல் கல்லூரியில் சேர்ந்து படிக்க தொடங்கியதும் பணம் நெருக்கடி அதிகமானது. ஹாஸ்டலில் இருந்ததால் மாதம் மாதம் பணம் அனுப்ப வேண்டும். தவிர ஃபீஸ், புத்தகங்கள், மற்ற செலவுகள் என இழுத்து கொண்டே போனது. வாசுவுக்கு கல்யாணம் நடக்கும்போது வயது 32, லக்ஷ்மிக்கு 30. அடுத்த வருஷமே ஜெயந்தி பிறந்து விட்டாள். 38வது வயதில்தான் வீட்டை கட்டினார்கள். அந்த லோன் இந்த வருடம்தான் முடிகிறது. அதற்குள் கீதாவின் படிப்பு. கீதா 4 வருட படிப்பை முடித்து விட்டு வரும்போது வாசுவின் சர்வீஸ் முடிந்துவிடும். லக்ஷ்மிக்கு இன்னும் 2 வருஷங்கள் இருக்கும். லக்ஷ்மியும் பல காரணங்களால் சோர்ந்து விட்டாள். ஜெயந்தி தான் காரணம். வீட்டிலும் இப்போதும் கூட ஒரு வேலை செய்ய மாட்டாள் ஜெயந்தி. அம்மா சாதம் போடு. என்ன சமையல் இன்னைக்கு? வத்த குழம்பு, சுட்ட அப்பளம். தினமும் இதுதானா? நாக்கு செத்து போச்சு. நல்ல சாப்பாடே நம்ம வீட்டில் இல்லையா? ஜெயந்தி, ஆத்திரப்படாதே. பட்ஜெட்டில் குடுத்தனம் நடத்த வேண்டியிருக்கு. கீதா படிப்புக்கு பணம் அனுப்ப வேண்டாமா? அவள் படிப்பை முடித்து வரதுக்குள்ள யாரும் இருக்க மாட்டோம் உருப்படியா. ஏன் ஜெயந்தி அப்படி பேசுகிற? பின்ன படிக்கிறவ மட்டும்தான் உசத்தியா? மற்றவங்க மட்டமா? அவள் உசத்தி இல்லடி. படிப்பு காரணமாக நாளைக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். கை நிறைய சம்பளம் வாங்குவா. அது நம்ம வீட்டுக்கு தானே வரும். சுயநலம்தான். படிப்பு, பணம் ரெண்டும் சேர்ந்தா அவள் மரியாதை இன்னும் கூடும். நான் செல்லா காசாவேன். வாசு உள்ளே வந்தார். உன்னை யார் ஜெயந்தி படிக்க வேண்டாம்னு சொன்னது? எனக்கு ஏறல்ல. அது எங்க தப்பா? நீ நல்லா படிச்சிருந்தா இந்த வாய்ப்பு உனக்கு தானே முதல்ல கிடச்சிருக்கும். மற்றவங்கள நம்மோட ஒப்பிட்டு பார்க்குற நேரத்தை விட நம்மால் என்ன முடியும் சிந்திச்சா அது புத்திசாலித்தனம். நான் புத்திசாலி இல்லை, முட்டாள்தான். உன்னை அப்படி நான் சொன்னேனா? நேராக சொல்லலை, ஜாடமாடையாக சொன்னால் எனக்கு தெரியும். ஸ்டாப் இட். ஏன் உன் தெளிவு குறைஞ்சிக்கிட்டே வருது? எதுக்கெடுத்தாலும் குதர்க்கமாக பேசுகிற.
என்னங்க போதுமே, நீங்கள் சாப்பிட்டுட்டு புறப்படுங்க. நீ இருடி. இதை பாரு ஜெயந்தி, எங்களுக்கும் வயசாயிட்டே போகுது. மனசில் 1000 டென்ஷன். அதை நீ புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். உங்கள் டென்ஷன் எல்லாத்துக்கும் நான் மட்டும்தான் காரணமா? ஐயோ போதுமே, நிச்சயமா நீதான் காரணம். ஜெயந்தியின் முகம் அழுகைக்கு மாறியது. நான் வயசுக்கும் வரல, படிப்பு ஏறல, அதனால வேலை பார்க்க முடியல. என்னால் யாருக்கும் பயனில்லை. நான் பாரமாயிட்டேன் எல்லாருக்கும். வாசு ஏதோ பேச வாயெடுக்க லக்ஷ்மி வந்து அவர் கைகளை அழுத்தினாள். பார்வையால் கெஞ்சினாள். நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன். 4 வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சாவது என் வயிற்றை கழுவிக்கிறேன். இனிமே நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். ஆவேசமாக எழுந்தாள் ஜெயந்தி. ஜெயந்தி நில்லுடி. என்னடி பேசுகிற நீ? யார் முன்னால் பேசுகிற? உன்னை பொத்தி பொத்தி வளர்த்தது அடுத்த வீட்டில் 10 பாத்திரம் தேய்க்கவா? சொல்லுடி. ஜெயந்தி பேசவில்லை. உள்ளே போடி, நாங்களே நொந்து போயிருக்கோம். எங்களையும் புரிஞ்சுக்க கொஞ்சம் முயற்சி பண்ணுமா? அவள் போய்விட்டாள். வாசு அப்படியே உறைந்து போய் உட்கார்ந்திருந்தார். அவர் கண்களில் கண்ணீர் வழிந்தது. என்னங்க நீங்களுமா? சட்டென அருகில் நின்ற அவள் மார்பில் முகம் புதைத்து விசும்பி ஆளத் தொடங்கினார் வாசு. லக்ஷ்மி பதறிப்போனாள். என்னப்பா இது? ஆம்பளை வீட்டு தலைவன், நீங்களே உடைஞ்சு போனா நாங்களெல்லாம் எப்படி? என்னால் முடியலை லக்ஷ்மி. நம்ம கேள்விகளுக்கெல்லாம் பதிலே இல்லை. அப்படி சொல்லாதீங்க. இன்னும் 1.5 வருஷம் பல்லை கடிச்சிட்டு தாண்டிட்டா கீதா படிப்பு முடிஞ்சிடும். என் சர்வீஸும் முடிஞ்சிடும் லக்ஷ்மி. முடியட்டும், நான் சர்வீஸில் இருக்கனே, கீதாவுக்கு வேலை கிடைச்சிடுமே. சரி, பணம் மட்டும் போதுமா? 2 பொண்ணுங்க வாழ்க்கையும் என்னாகும்? அதுக்கு தெய்வம் ஏதாவது ஒரு வழி வச்சிருக்கும். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு லக்ஷ்மி, நான் போய் படுக்கிறேன். நீங்கள் சாப்பிடல? இப்போ வேண்டாம். எழுந்து போனார் வாசு. அவர் நடையில் என்றைக்கும் இல்லாத ஒரு தளர்ச்சி இருந்தது. லக்ஷ்மி கவலையுடன் நின்றாள். அவர் படுத்ததும் ஜெயந்தி இருந்த அறைக்கு வந்தாள். உனக்கு பால் தரட்டுமா? வேண்டாம். உன் கோபம் தீரலையா? கோபப்பட எனக்கென்ன தகுதி இருக்கு இந்த வீட்டில்? ஜெயந்தி இங்கே வா. என்ன நான் பேசுனா உன் மனசில் அது பதியுமா? திரும்பவும் நீ என்ன பேச போற? இதை பாரு, தெய்வம் கண் திறக்கல. அதுக்காக குடும்பமே வருந்தாத நாள் இல்லை. இது ஒரு வகை ஊனம்தான், வெளியே தெரியாத ஊனம். என்ன செய்ய முடியும்? பாதிப்பு உனக்காயிருந்தாலும் உன்னை விட நாங்கள் துடிக்கிறோம். உன் எதிர்காலம் நினச்சி தவிக்கிறோம். எங்கள் மேலே நீயும் கொஞ்சம் இரக்கம் காட்டணும் ஜெயந்தி. அம்மா, உன்னை பற்றி நாங்கள் நிறைய யோசிக்கிறோம், நீயும் யோசிக்கணும். நான் என்ன செய்ய முடியும்? படித்தவங்க மட்டும் வாழணும்னு கட்டாயம் இல்லை இந்த பூமியில். மற்றவங்களும் மானமாக பிழைக்கலாம். நீயும் கை நாட்டி இல்லை, படித்தவ தான். உன் காலில் நிற்கணும். நீ யோசிக்கலையா ஜெயந்தி? நாங்கள் நிரந்தரம் இல்லை. உன் தங்கை நல்லவ தான். அதுக்காக அவள் வாழ்க்கையை எத்தனை காலம் உனக்காக பணயம் வைக்க முடியும்? ஜெயந்தி பேசவில்லை. 10 பாத்திரம் தேய்க்க வேண்டாம். இன்னும் கண்ணியமான வேலை பார்க்கலாம். அவசரப்பட்டு உங்கள் அப்பா மனசை உடைச்சிட்டியம்மா. சரி போகட்டும். இத்தனை நாள் நடந்ததை விமர்சிக்க வேண்டாம். இனி நடக்கிறதை பார்க்கலாம். இதை பாரு, இனிமையாய் பேசு. எல்லாருக்கும் ஒரு குறை இருக்குது. கோபப்பட்டதால் அது இல்லைன்னு ஆயிடுமா? ஜெயந்தி பேசவில்லை. படுத்து தூங்கு. நாளைக்கு புது நாளாக தொடங்கட்டும். லக்ஷ்மி எல்லா வேலைகளையும் முடித்து 10 மணிக்கு படுக்க வந்தாள். வாசு உறங்கிக் கொண்டிருந்தார். அவரது அழுகை லக்ஷ்மியை கணிசமாக உலுக்கியிருந்தது. பாவம், ஏன் அப்படி அழுதார்? ரிட்டையர்டாக போகிறார். மூத்தவளின் வாழ்வு கேள்விக்குறியாகிவிட்டது. எந்த பதிலும் பரிகாரமும் தேட முடியாது. வெளியே சொல்ல முடியாமல் மனதுக்குள் குமைந்து குமைந்து தாழ மாட்டாமல் உடைந்து விட்டார். கீதாவை 2 நாட்கள் லீவ் எடுத்து கொண்டு வர சொல்ல வேண்டும். எல்லாரையும் சமாதானப்படுத்தும் வல்லமை அவளுக்கு உண்டு. லக்ஷ்மி படுத்து விட்டாள். சற்று நேரம் கழித்து உறங்கி போனாள். திடீரென அவளை பிடித்து யாரோ உலுக்குவதை போல் இருக்க வாரி சுருட்டி எழுந்தாள். லக்ஷ்மி, மாறை வலிக்குதடி, வேர்த்து வேர்த்து கொட்டுது, என்னால் உட்கார முடியல. திக்கி திக்கி வாசு பேச திக்கென்றது. நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறேன். ஐயோ வலி தாங்க முடியலையே அலறினார். லக்ஷ்மி தலை தெறிக்க ஓடினாள். ஜெயந்தி எழுந்திரடி, அப்பாவுக்கு மாறை வலிக்குது, பக்கத்தில் இரு, நான் டாக்டரை கூட்டிட்டு வரேன். அந்த அதிகாலை 3 மணி இருட்டில் லக்ஷ்மி இறங்கி ஓடத் தொடங்கினாள். அவள் நெஞ்சு முழுக்க கலவரம் அப்பி கிடந்தது. கடவுளே, அவரை காப்பாத்து, எங்களை நாதி இல்லாமல் ஆக்கிறாதே. இதயம் ஓலமிட்டது. வாசு ஐசியூ யூனிட்டில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இன்னும் 24 மணி நேரம் கடக்க வேண்டும் என்று டாக்டர் சொல்லியிருந்தார். லக்ஷ்மி கீதாவுக்கு தகவல் அனுப்பிவிட்டாள். கீதா வரும் வரை அவர் இருப்பாரா என்பது கூட கேள்விக்குறியாகிவிட்டது. மறுநாள் காலை 6 மணிக்கு கீதா வீடு வந்து நேராக ஆஸ்பத்திரிக்கு வந்துவிட்டாள். நிலைமை புரிந்து கதறிலும் அம்மாவை சமாதானப்படுத்திவிட்டு டாக்டரிடம் வந்தாள் கீதா. டாக்டர் எப்படி இருக்கு? இன்னும் அபாயத்தை அவர் தாண்டல. நினைவும் திரும்பலம்மா. எங்கள் முயற்சிகள் எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சாச்சு. விடிய தொடங்கியது. டாக்டர் அழைத்தார். லேசா நினைவு திரும்ப தொடங்குது. அவர் டென்ஷன் படக்கூடாது. யாரு பதட்டப்படாதவங்களோ அவங்க போங்க. கீதா உள்ளே வந்தாள். வாசு கண்களை திறந்தார். முகம் சுருங்கி அழுகையை விரும்ப, டேடி அழக்கூடாது, சரியாயிடும். என்னாச்சு இப்போ உங்களுக்கு? யாருக்கு நோய் வரல? அருகில் அமர்ந்து இதமான குரலில் சமாதானம் சொன்னாள். அம்மா, நான் இப்போ பிழைப்பனான்னு தெரியல. பிழைச்சாலும் அதிக நாள் வாழ போகிறதில்ல. உன்கிட்ட நான் முக்கியமாக பேசணும். சொல்லுங்கப்பா.
உனக்கு 1.5 வருஷ படிப்பு இருக்கு. உன் படிப்பை நீ பாதியில் விடக்கூடாது. உங்கள் அம்மாவும் உத்தியோகம் பார்க்குறா. உனக்காக கஷ்டப்பட்டு படிக்க வைப்பா. நானும் போயிட்டா நீ தலையெடுத்து தாண்டா இந்த குடும்பம் தாங்கணும். இதையெல்லாம் அப்புறமா பேசக்கூடாதாப்பா? இல்லைம்மா, இப்போ விட்டுட்டா அப்புறம் பேச முடியாமல் போயிடலாம் இல்லையா? ப்ளீஸ்மா, என்னை பேச விடு. கீதா மௌனமானாள். ஜெயந்தியை கரை சேர்க்க வழியே இல்லை. இது நிரந்தர ஊனம். அதனால் அவளை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அவளை நீ கைவிட்டுறாதம்மா. ஏன்பா அப்படி நினைக்கிறீங்க? இல்லைம்மா, நீயும் வாழ வேண்டிய பொண்ணுதான். எல்லாம் நிறைஞ்சவள். ஆனால் ஜெயந்திக்கு உன்னை விட்டா இந்த உலகத்தில் நாதி இல்லைம்மா. அவளை நினச்சிதான் நான் இந்த நிலைமைக்கு ஆளானேன். அவளை வாழ வைப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுமா. கீதா அவர் கைகளை பற்றி மெல்ல அழுத்தினாள். அவர் முகம் மலர்ந்தது. டாக்டர் வந்தார். நீ வெளியில் இருமா, டெஸ்ட் பண்ணணும். கீதா வெளியில் வந்தாள். ஜெயந்தி சாப்பாடு கொண்டு வர வீட்டுக்கு போயிருந்தாள். அப்பா சொன்ன சகலத்தையும் அம்மாவிடம் சொன்னாள் கீதா. ஆமாம் கீதா, ஜெயந்திக்கு முன்கோபம், ஆவேசம், பிடிவாதம்னு சகல கெட்ட குணங்களும் இருக்கு. உங்கள் அப்பா இந்த நிலைமைக்கு வரவே அவதான் காரணம். அப்படி சொல்லாதேம்மா, பாவம். அவன் நிலைமையில் இருந்தால் யாரும் அப்படித்தான் இருப்பாங்க. அவகிட்ட நீயும் அன்பை காட்ட முயற்சி செய். கீதாவை நெகிழ்ச்சியுடன் பார்த்தாள் லக்ஷ்மி. அன்று மாலை 4 மணிக்கு திடீரென கார்டியோகிராஃப் தாறுமாறாக தத்தளிக்க டாக்டர் உள்ளே ஓடினார். நர்ஸுகளின் பரபரப்பு. 5 மணிக்கு டாக்டர் வெளியில் வந்தார். அவர் முகம் தொங்கி போயிருந்தது. சாரிம்மா. லக்ஷ்மி அலறிக்கொண்டு உள்ளே ஓட உறைந்த விழிகளுடன் வாசு கிடந்தார். லக்ஷ்மி கதறி அழுதாள். ஜெயந்தியும் கண்ணீருடன் அப்பாவின் காலடியில் சாய்ந்துவிட கீதா தான் கொஞ்சம் சுதாரித்து கொண்டு அப்பாவின் உடலை வீட்டுக்கு எடுத்து செல்லும் ஃபார்மாலிட்டிகளை கடைபிடிக்க தொடங்கினாள். இரவு முழுவதும் அவர் உடல் வீட்டில் கடத்தப்பட்டிருந்தது. லக்ஷ்மி அரை மயக்கத்தில் இருந்தாள். மறுநாளுக்குள் உறவுக்காரர்கள் வந்து விட்டார்கள். காலை 9 மணிக்கு எடுக்கப்பட்டு விட்டது உடல். எல்லாம் முடிந்து விட்டது. திரும்பி பார்ப்பதற்குள் 16 நாள் காரியங்கள் முடிந்து உறவு கூட்டம் விலகி அம்மாவும் 2 பெண்களும் மட்டும் என்றாகிவிட்டது. வாசுவின் சேமிப்பு, இன்சூரன்ஸ் என்று சகலமுமாக கணிசமாக ஒரு காசோலை லக்ஷ்மியுடன் வந்தது. அவரோட பெண்களில் யாராவது படிச்சிருந்தா வேலை தரோம். யோசிச்சு சொல்லுங்கம்மா. போய்விட்டார்கள். அம்மா, நான் வேலையில் சேர்ந்துடட்டுமா? கீதா கேட்டாள். படிப்பை பாதியில் விட்டுட்டா உங்கள் அப்பா அதுக்கா இத்தனை காலம் கஷ்டப்பட்டார்? வேண்டவே வேண்டாம். நீ நாளைக்கே ஹாஸ்டல் புறப்படுற. அம்மா, அழுதுகிட்டு இருந்தா எதுவும் நடக்காது. நானும் நாளைக்கு டியூட்டி ஜாயின் பண்ண போகிறேன். உன்னால் ஒரு சம்பளத்தில் சமாளிக்க முடியுமா? முடியணும். இல்லைன்னா உங்கள் அப்பா சேமிப்பை எடுத்து செலவு பண்ணுறது. யாருக்கு உடனடியாக இங்கே கல்யாணம் செய்ய அவசரம்? ஜெயந்தியின் முகம் சுருங்கியது. நீ கவலைப்படாமல் படி கீதா, நான் இருக்கேன். ஏம்மா, ஜெயந்தி +2 படிச்சிருக்கா. அப்பா கம்பெனியில் அவளுக்கு வேலை கிடைக்குதான்னு கேட்டு பார்க்கலாமா? இது நல்ல யோசனையாச்சே. எனக்கே தோணாமல் போச்சு. கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அவளுக்கும் ஒரு பிடிமானமாச்சு. நாளைக்கே போய் பார்க்கலாம். அம்மா, ஜெயந்தி அழைத்தாள். என்னம்மா? நான் தான் ஜெயந்தி. என்னை பற்றி முடிவெடுக்க என்னையும் ஒரு வார்த்தை கேட்கலாம். அதில் தப்பில்லை. நீ என்னடி சொல்கிற? நீங்கள் 2 பேரும் பேசி எல்லாத்தையும் முடிவெடுங்க. நான் தடுக்கலை. ஏன் சம்பந்தப்பட்ட விஷயத்தையாவது என்கிட்ட கேட்கலாம் இல்லையா? லக்ஷ்மியின் முகம் சிவந்தது. கீதா சைகையால் அடக்கினாள். ஜெயந்தியிடம் வந்தாள். அப்பா கம்பெனியில் வேலை கிடைச்சா உனக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் அமையாதாக்கா? எனக்கு வேலைக்கு போக இஷ்டமில்லை. ஏன்? காரணம் எதுவும் இல்லை, ஆனால் இஷ்டமில்லை. லக்ஷ்மி எழுந்து வந்தாள். ஏன் ஜெயந்தி அப்படி சொல்கிற? உன் 12வது படிப்பு வெளியில் வேலை அப்ளை பண்ணினா கிடைக்காது. அப்பா கம்பெனியில் நிச்சயமாக ஒரு சாதாரண கிளர்க் உத்தியோகமாவது கிடைக்கும். தொடர்ந்து நீ முன்னேறிக்கலாம். இதை விட்டா உன் காலில் நிற்க உனக்கு சந்தர்ப்பம் வராது. விட்டுறாதே ஜெயந்தி. சாரி, வேண்டாம். ஏண்டி நீ இப்படி இருக்க? தாலி அறுத்துட்டும் நாளைக்கே நான் வேலைக்கு போகத்தான் போகிறேன். வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து அழுதா சோறு கிடைக்குமா? துக்கம் யாருக்கு இல்லை? என்னை விடவா உனக்கு துக்கம்? கீதா அருகில் வந்தாள். ஏங்கா வேண்டாம்னு சொல்கிற? அப்பா பல வருஷங்களாக வேலை பார்த்த ஆஃபீஸ். அதனால் அப்பாவோட சுகம் துக்கம்னு அந்தரங்கம் தெரிஞ்ச சில பேராவது அங்கே இருப்பாங்க. இருக்கட்டுமே, உனக்கென்ன? நான் இன்னும் வயசுக்கு வரலன்னு நிச்சயமாக அங்கே தெரிஞ்சிருக்கும். என் மேலே பரிதாபம், விமர்சனம், கேலி எல்லாம் கிளம்பும். அக்கா, நான் அங்கே ஒரு காட்சி பொருளாவேன். தினம் தினம் சித்திரவதைக்கு நான் ஆளாகணுமா? அப்பா செத்ததுக்கு எனக்கு ஆயுள் தண்டனையா? நீ ஏண்டி அப்படி நினைக்கிற? யாருக்குமே உன் விஷயம் தெரியாமல் இருந்தா இதையெல்லாம் உங்கள் அப்பா சொல்லிக்கிட்டா இருந்திருப்பார். நான் போகல, வேண்டாம். லக்ஷ்மி பேச வாய் திறக்க, அம்மா வேண்டாம். அவளுக்கு பிடிக்காம வேலைக்கு போனால் ரொம்ப நாள் நிலைக்காது. கஷ்டப்படுத்தாதே. லக்ஷ்மி எழுந்து உள்ளே போய்விட்டாள். ஜெயந்தி கட்டிலில் போய் குப்புற விழுந்தாள். கீதா தவிப்புடன் நின்றாள். புகைப்படத்தில் சந்தன மாலையுடன் அப்பா சிரித்து கொண்டிருந்தார். அப்பா, நீங்கள் போய் சேர்ந்தாச்சு. நாங்கள் இன்னும் என்னெல்லாம் படணுமோ?
நிறைய சகிப்புத்தன்மையை எனக்கு கொடுங்கப்பா. இனிமே அதுதான் முக்கியம். மறுநாள் ஹாஸ்டலுக்கு புறப்பட துணிமணிகளை எடுத்து வைத்து கொண்டாள். அம்மா அப்பாவையும் இழந்து நீயும் நொந்து போயிருக்க. இந்த நிலைமையில உன்கிட்ட நான் பேசுறதுல நியாயம் இல்லை. சொல்லு கீதா, பரவாயில்ல. ஜெயந்திக்கும் உனக்கும் வாக்குவாதம் வர வேண்டாம். அவள் என்ன பேசினாலும் நீ சகிச்சிக்கோ. நான் வர்ற வரைக்கும் பல்லை கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்கோ. அவளும் பாதிக்கப்பட்டவள்னு நீ மறக்காதே, புரியுதா? சரி கீதா, பணத்துக்கு உன்னை கஷ்டப்படுத்தாம ஏதாவது பார்ட் டைம் வேலை பார்த்து என் படிப்புக்கு நான் சம்பாதிக்க முயற்சி பண்ணுறேன். லக்ஷ்மி நெகிழ்ந்து போய் கண்ணீர் விட்டாள். ஹாஸ்டல் வார்டின் எதிரே இருந்தாள் கீதா. எல்லாம் சொல்லி முடித்தாள். நான் இப்போ உனக்கு என்ன செய்யணும்? 3:30 மணிக்கு காலேஜ் முடியுது மேடம். ஈவினிங்கில் பார்ட் டைம் ஜாப் பார்க்க என்னை அனுமதிப்பீங்களா? அம்மாவுக்கு என் சம்மந்தப்பட்ட சுமையை நான் குறைக்கலாம் இல்லையா? சரிம்மா, நான் அனுமதிக்கிறேன். எனக்கு வேலைக்கும் நீங்கள் தான் சிபாரிசு பண்ணணும். முயற்சிக்கிறேன். அந்த வார கடைசியில் வார்டன் அழைத்தாள். ஒரு கடிதம் தந்தாள். நம்ம காலேஜிலேருந்து இந்த கம்பெனி ரொம்ப பக்கம். இதை எடுத்துட்டு இவரை போய் பாரு. நல்ல பெரிய கம்பெனி, அகில இந்திய லெவலில் நிற்கிது. உனக்கு கிடைக்கலாம். நிர்மல்குமார், ஜாயின்ட் மேனேஜிங் டைரக்டர், நம்ம ஸ்டூடெண்ட் தான். மாலை 5 மணிக்கு அந்த கம்பெனியின் ரிசப்ஷனில் நுழைந்தாள் கீதா. கரன்சிகளின் மினுமினுப்பு கட்டிடத்தில் தெரிந்தது. நட்சத்திர ஹோட்டல் போல மின்னியது. காத்திருந்தாள். 5:30க்கு நிர்மல்குமார் அழைத்தான். நுழைந்தாள். கடிதத்தை தந்தாள். நீளமான விவரமான கடிதம். படித்து முடித்தான். சப்ஜெக்டில் கொஞ்சம் பொது அறிவு என கேள்விகள் அமைத்தான். சின்ன குரலில் அழகாக பதில் சொல்லிக்கொண்டே வந்தாள் கீதா. நிர்மல்குமார் அசந்து போனான். எதற்குமே தயக்கமோ எதிர்மறை பதில்களோ அவளிடம் இல்லை. வெல், உன்னை நான் வேலைக்கு எடுத்துக்கிறேன். மாதம் 1000 ரூபாய் சம்பளம். உன் வேலை நேரம் 4:30 மணிலேருந்து 8:30 மணி வரை. முடியுமா? முடிஞ்சுதான் சார் ஆகணும். நான் எப்போ டியூட்டியில் ஜாயின் பண்ணட்டும்? விரும்பினா நாளைக்கே. நிச்சயமா, தேங்க்யூ வெரி மச். நேராக வார்டனிடம் வந்தாள். விவரம் முழுவதும் சொல்லி காலில் விழுந்தாள். என்னம்மா நீ? உழைக்க நினைக்கிற உனக்கு உதவி செய்ய எனக்கு கிடைச்ச வாய்ப்புக்காக நான் பெருமைப்படுறேன். கீதா, நல்லபடியாக உத்தியோகம் பாரு. படிப்பையும் விட்டுறாதே. கடுமையாக உழைச்சாதான் ரெண்டுமே சாத்தியம். முடியும்னு நான் நம்புகிறேன் மேடம். மறுநாளே வேலையில் சேர்ந்து விட்டாள். சரியாக 4:30க்கு உள்ளே நுழைந்து விடுவாள். 8:30 மணி வரை பம்பரமாக சுழல்வாள். ஆரம்பத்தில் மாலை நேர வேலை என அதிகம் இருக்கவில்லை. இவள் திறமை பார்த்து நிர்மலை இவளுக்காக சில வேலைகளை ஒதுக்க நிறைய வேலை இருந்தது. 8:30க்குள் ஒரு முழுநாள் பார்க்க வேண்டிய வேலைகளை செய்தாள். தேங்கி கிடந்த பல ஃபைல்கள் 20 நாட்களில் காலியாக நிர்மல்குமார் ஆடிப்போனான். முதல் மாத சம்பளம் வாங்கும் நாள். அழைக்கப்பட்டாள். அப்பா, இந்த கம்பெனியோட MD உன்னை பார்க்க விரும்புகிறார். மேலும் முதல் சம்பளத்தை எப்போவுமே அவர் கையால் தான் தருவார். அவனே அழைத்து போனான். MDயை வணங்கினாள். உட்காருமா, உன் ஃபைல் என் மேஜைக்கு வந்தாச்சு. ஒர்க் ரிப்போர்ட் அபாரமாக இருக்குது. நானே மிரண்டு போயிட்டேன். குட், கீப் இட் அப். தேங்க்யூ சார். இதில் 2000 இருக்குது. உன் முதல் சம்பளம். இனிமே உன் சம்பளமும் அதுதான். நாளை முதல் நிர்மலுக்கு செக்ரட்டரியாக உன்னை நியமிச்சிருக்கேன். தேங்க்யூ சார். ஆனால் டைம் இதே 4:30 மணிலிருந்து 8:30 மணி வரை தான். உன் படிப்பு பாழாகாது. உன் என்ஜினியரிங் டிகிரி முடிஞ்சதும் ஆஃபீஸர் பதவி உனக்காக இங்கே காத்துக்கிட்டு இருக்கு. ஆல் தி பெஸ்ட். வெளியே வந்தாள். இப்போ சந்தோஷமா கீதா? நிர்மல்குமாரின் குரலில் கனிவும் இதமான தோழமையும் தெரிந்தன. உங்கள் ஆதரவு உள்ள வரைக்கும் நான் ஏன் சார் கவலைப்படணும்? வரும் வழியில் வார்டனுக்கு ஒரு சேலை ரவிக்கை வாங்கி கொண்டாள். ஸ்வீட் பாக்ஸ் வாங்கினாள். அறைக்குள் வந்தாள். அதை வார்டனிடம் தந்துவிட்டு காலில் விழுந்தாள். எதுக்கு கீதா இதெல்லாம்? காணிக்கை. என் வீட்டில் இருந்திருந்தா எங்கள் அம்மாவுக்கு இந்த காணிக்கையை நான் செலுத்தி இருப்பேன். இங்கே எனக்கு நீங்கள் தானே அம்மா. வார்டன் முதல் முறையாக கண் கலங்கி விட்டாள். நீ நல்லா இருமா. உச்சிக்கு நீ வரணும். வருவ. உன் மனசு அப்படி. தன் அறைக்கு திரும்பினாள் கீதா. அம்மாவுக்கு விவரமாக கடிதம் எழுதினாள். 1000 ரூபாய் தன் படிப்பு செலவுக்கு வைத்து கொண்டு மீதி 1000ஐ மறுநாள் டிராஃப்ட் எடுத்தாள். அதோடு இணைத்து அனுப்பினாள். பாவம் அம்மா, அப்பாவின் சம்பளமும் இல்லை. என் படிப்பு செலவுக்காக இனி கஷ்டப்பட வேண்டாம். நான் அனுப்பும் பணம் உதவும் குடும்பம் நடத்த. மறுநாளுக்கும் மறுநாள் லக்ஷ்மி கடிதத்துடன் டிராஃப்ட் பார்த்துவிட்டு அழுதே விட்டாள். ஜெயந்தி, இங்க வா. என்னம்மா, இதை படி. ஜெயந்தி வாங்கி படித்தாள். எனக்கு கஷ்டம் கொடுக்காம குடும்ப பாரத்தையும் ஏற்றுக்க முன்வரா பாரு. ஜெயந்தி பேசவில்லை. உங்கப்பன் இருந்தா பூரிச்சு போயிருப்பார். ஜெயந்தி எந்த ரியாக்ஷனும் காட்டாமல் உள்ளே போய்விட லக்ஷ்மிக்கு வெறுப்பாக இருந்தது. திரும்பி பார்ப்பதற்குள் 15 மாதங்கள் ஓடிவிட மேலும் 1000 ரூபாய் சம்பள உயர்வு பெற்றிருந்தாள் கீதா. வீட்டுக்கு தான் போக முடியவில்லை. இன்னும் 1 மாதத்தில் இறுதித் தேர்வு. அன்று மாலை நிர்மல்குமார் அழைத்தான். எதிரே போய் நின்றாள். உனக்கு எக்ஸாம் நெருங்கியாச்சு கீதா? ஆமாம். நாளையிலிருந்து நீ லீவு எடுத்துக்கோ. எல்லாம் முடிஞ்ச அப்புறம் வந்தா போதும். தேவையில்லை சார், நான் தரவா இருக்கேன். தனியாக எந்த சிரமமும் பட வேண்டாம். பரீட்சைகள் நடக்கும்போது கூட நான் வர முடியும். கஷ்டம் கீதா? இல்லவே இல்லை. அப்படி அவசியம் ஏற்பட்டா நானே உங்ககிட்ட அனுமதி வாங்கிக்கிறேன். அவன் ஆச்சரியப்பட்டான். ஸ்டடி ஹாலிடே சென்று விட்டு விட்டதால் பகல் முழுக்க கொஞ்சமும் வீணாக்காமல் படித்தாள் கீதா. மாலை ஆஃபீஸ், இரவு மீண்டும் படிப்பு. லேசாக சோர்ந்து கூட போனாள்.
தேர்வுகள் தொடங்கிவிட்டன. அதை எழுதும் நாளில் கூட அலுவலகம் வந்து அதே சுறுசுறுப்புடன் வேலை பார்த்தாள். ஆச்சரியப்படாதவர் இல்லை. கடைசி தேர்வு எழுதிவிட்டு அலுவலகம் வந்தாள். சார், நான் 4 நாளைக்கு லீவ் எடுத்துக்கட்டுமா? எதுக்கு கீதா? அம்மாவை பார்த்துட்டு வர. அப்பா போய் 1.5 வருஷமாச்சு. முதல் திதிக்கு கூட நான் போகல. பல்லை கடிச்சிக்கிட்டு கடமையை கண்ணா இருந்துட்டேன். 4 நாளில் திரும்பிடுறேன். சரி கீதா, இதை பிடி. என்ன சார்? 10,000 ரூபாய் இருக்கு. எதுக்கு? உன் குடும்பத்தில் எதுக்காவது உதவும். பின்னால் உன் சம்பளத்தில் கழிச்சுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ சார். ரிசல்ட் வந்த பின்னால் உனக்காக 2 பெரிய பதவிகள் காத்துட்ருக்கு. 2 பதவிகள்? சஸ்பென்ஸ். நீ வந்த பின்னால் அதை அப்பா வாயால் சொல்லுவார். அம்மா வேலை பார்க்குற ஆஃபீஸோட கிளை இங்கே இருக்குது. மாற்றல் வாங்க முடியுமா சார்? தாராளமாக. டீட்டெயில்ஸ் கொண்டு வா. நான் புறப்படுறேன் சார். உன் குடும்பம் இந்த ஊருக்கே வந்துடட்டும். வரவழைச்சிடலாம். பி ஹாப்பி. உற்சாகமாக புறப்பட்டாள் கீதா. அம்மா அவளை கட்டி கொண்டு அழுதாள். அம்மா அக்காவுக்கு சேலை, வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள் என சகலமும் வாங்கி வந்திருந்தாள். பணத்தை அம்மாவிடம் தந்தாள். இத்தனை பணமா? சம்பளத்தில் பிடிச்சுப்பாங்க. அம்மா, கம்பெனியில் எனக்கு பெரிய பதவிகள் கிடைக்க போகுது. உன் பிரான்ச் அங்கே இருக்கு. நீயும் அக்காவும் வந்துடுங்க. நம்ம வீடு வாடகைக்கு விட்டுறலாம். இனிமே உன்னை பிரிஞ்சிருக்க முடியாது என்னால் மட்டும் முடியும் நினச்சியா கீதா? அம்மா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். ஜெயந்தி இறங்கி போனாள். அம்மா, வந்த முதல் அக்கா என்கிட்ட பேசவே இல்லை. நான் என்னம்மா தப்பு செஞ்சேன்? பொறாமை. அவளால் எதையும் சாதிக்க முடியல. மற்றவங்களை பார்த்து பெருமூச்சு விடுறதை தவிர என்ன முடியும் அவளுக்கு? நானும் அவளுமே ஒரு நாளைக்கு 3 வார்த்தைகள் பேசினா அதிகம். பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு இந்த வீட்டில். பாவம்மா. யாரு? அக்காதான். வயசும் கூட்டிகிட்டே போகுது. ஒரு எதிர்காலமும் இல்லை. உள்ளுக்குள்ள அவள் உடையிறத யாராலம்மா தடுக்க முடியும்? ஆனால் திமிரும் பிடிவாதமும் குறையலையே கீதா. அதுவும் இல்லைன்னா அவள் ஜடமாயிருப்பா. இந்த ஊரை விட்டு போனால் அவகிட்ட மாற்றம் வரும். என்ன மாற்றமோ? ஏமாற்றம்தான் மிஞ்சுது நமக்கு. அம்மா, ஒரு யோசனை எனக்கு. என்ன? அக்காவுக்கு கல்யாணத்துக்கு பார்க்கலாமா? கீதா, உனக்கு பைத்தியமா? உளறியா நீ? இல்லைம்மா, தெளிவாகத்தான் இருக்கேன் நான். எப்படி நடக்கும்? யார் அவளை கட்டிக்க முன் வருவாங்க? அவள் வயசுக்கு வரலன்னு நாம் சொன்னாதானே தெரியும். அதை சொல்லிதானம்மா ஆகணும். எதுக்கு? ஏன் சொல்லணும்? கீதா, என்ன பேசுகிற நீ? பொய் சொல்லி கல்யாணம் நடத்தினா அவள் வாழ்க்கை நிலைக்குமா? பொய் எங்கம்மா சொன்னோம்? உண்மையை மறைச்சா அது கூட ஒரு வகை பொய் தான் கீதா. புரியலையா உனக்கு? சரிம்மா, மறைச்சே பண்ணுறோம். எப்போ நிஜம் தெரியும்? அவள் கர்ப்பமாகலன்னு ஒரு பிரச்சனை முளைக்குமே அன்னைக்கு. நிச்சயமாக டாக்டர்கிட்ட காட்டுவாங்க. உண்மை வெளியில் வரும். இவளும் வீட்டுக்கு வந்து சேருவா. அந்த பிரச்சனை இப்போ எல்லாம் உடனே முளைக்கிறது இல்லம்மா. 2-3 வருஷம் கழிச்சு தான் யோசிக்க தொடங்குறாங்க. சரி, அப்போ வருமே. அதுக்குள்ள கட்டண புருஷன் இவளை புரிஞ்சுக்காமல் இருப்பானா? இவளால் தன் வாழ்க்கையை தக்க வச்சுக்க முடியாதா? எனக்கு பயமாக இருக்குது கீதா. பயமே படாத. முதல்ல ஊரை மாற்றி அங்கே போவோம். அப்புறமா பேசலாம். லக்ஷ்மி கவலையுடன் மகளை பார்த்தாள். 4 நாட்களில் சொன்னபடி திரும்பிவிட்டாள். நிர்மல்குமார் இருக்கவில்லை. ஒரு பயிற்சிக்காக 4 மாத காலம் லண்டனுக்கு அனுப்பியிருந்தார் பெரியவர். உங்கள் அம்மா மாற்றல் விஷயமா நான் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட பேசியாச்சுமா. கிடைச்சிடும் உடனே. ஒரே மாதத்தில் அம்மாவுக்கு மாற்றல் கிடைத்து விட்டது. அதற்குள் வாடகைக்கு ஆளை ஏற்பாடு செய்து விட்டாள் அம்மா. கீதாவுக்கு கம்பெனி குவார்ட்டர்ஸ் கிடைக்க குடும்பம் வந்துவிட்டது. குடும்பம் அங்கு செட்டில் ஆக 1 மாதம் பிடித்தது. மேலும் 2 மாதங்கள் ஓட கீதா பிரமாதமான ரேங்கில் பாஸ் செய்து விட்டாள். அம்மாவிடம் சொல்லிவிட்டு எம்டியிடம் ஓடினாள். அவர் காலில் விழுந்தாள். இதை படி. என்ன சார்? ஸ்பெஷல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு ஆர்டர். மற்ற விவரங்கள் இதில் இருக்கு. படிச்சு பாரு. படித்தவள் பிரமித்தாள். 12,000 சம்பளம். ஏசி கேபின். கம்பெனி கார் டிரைவருடன். வீட்டுக்கு வந்து விவரம் சொல்ல அம்மா அப்பா படத்தின் முன் நின்று அழுதாள். அவர்தான் எதையும் அனுபவிக்க கொடுத்து வைக்கலை கீதா. இனிமே நமக்கு கஷ்டமே இல்லைம்மா. அக்காவுக்கு மாப்பிளை பார்க்கணுமா கீதா? பார்க்கலாம். ஒரு பொய் காரணமா அவ நாசமாக மாட்டான் நான் நம்புகிறேன். அப்படியே முறிவு ஏற்பட்டா நான் இருக்கேன். அவளை விட்டுற மாட்டேன். அந்த வார கடைசியில் நிர்மல் வந்து விட்டான். அந்த சனிக்கிழமை மாலை எம்டி அழைத்தார். நிர்மலும் உடனிருந்தான். உன்னோட அடுத்த பதவி பற்றி பேசலாமா கீதா? அடுத்த பதவியா? என் மருமகள் பதவி. நிர்மல்குமாருக்கு உன்னை மனைவியாக்க போகிறேன். பல வருஷங்களாக பெண் வாசனை இல்லாத வீடு. உன் மூலமாக அது திரும்ப வரணும். முறைப்படி உங்கள் அம்மா கிட்ட வந்து நானே பேசுகிறேன். சார், என் குடும்ப நிலைமை தெரியுமா? நீ தான் எதையுமே மறைக்கலையே. உங்கள் அம்மா அக்கா 2 பேருமே ஆயுள் முழுக்க நம்ம வீட்டில் இருக்கலாம். எங்களுக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் எனக்கு தடை இருக்கே சார். என்னம்மா சொல்கிற? நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அக்கா மனசு உடைஞ்சு போகும். அவளுக்கு ஒரு வாழ்க்கை எப்படிமா வரும்? உடஞ்சி என்ன லாபம்? காலம் முழுக்க அவள் உன் கூட தான் இருக்க போறா. யார் தடுக்க போகிறாங்க? பல கோடிகளுக்கு நீ அதிபதி, எஜமானி. உன்னை பார்த்த முதலே என் பிள்ளை காதலிக்க தொடங்கியாச்சு. நீ இல்லாத வாழ்க்கையை அவன் கற்பனை கூட பண்ண மாட்டான். மறுக்காதேம்மா.
இல்லை சார், அவருக்கு காதல் உசத்தி. ஆனால் எனக்கு என் கடமை முக்கியம். அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி தந்திருக்கேன். அக்காவையும் வாழ வைக்கிறதா? எந்த வில்லங்கமும் இல்லாமல் நம்ம வீட்டில் அந்த பெண் இருக்கட்டும் கீதா. இதுக்கு மேலே என்ன வாழ்க்கை அவளுக்கு? எனக்கு அவளை விட்டுட்டு தாலி கட்டிக்க மனசு வரல சார். கீதா, உன் பிடிவாதம் காரணமாக பல விஷயங்களை நீ இழக்கப் போற. அவர் குரல் உயர்ந்தது. தெரியும் சார், இந்த வேலை போகும், வீடு போகும், போகட்டும். படித்த படிப்புக்கு கிடைக்காமலா போகும்? நல்ல வாழ்க்கை எனக்கு கிடைக்குதுன்னு இருக்கிறவங்க இதயங்களை நொறுக்கி போட நான் தயாராக இல்லை. இதுதான் உன் முடிவா கீதா? சார், உங்கள் பிள்ளையோட காதலை நான் குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் என் கூட பிறந்தவள் எனக்கு துச்சமில்லை. நான் வரேன். என் ராஜனம்மா நாளைக்கு வரும். அப்பா பிள்ளை இருவரும் மிரண்டு நிற்க கீதா படியிறங்கி போய் கொண்டே இருந்தாள். உன்னை விட ஒரு பைத்தியம் இருக்க முடியுமா? எல்லா விவரமும் கேட்ட அம்மா சீறினாள். பைத்தியம் இல்லம்மா, பாசம். கீதா, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ஜெயந்தி காரணமா நல்ல புருஷனை, உத்தியோகத்தை, எதிர்கால வாழ்க்கையை நீ இழக்கிற. என்ன மிஞ்சுது உனக்கு? என் அக்கா மிஞ்சுறா. அவ ஏக்கம் உனக்கு கூடவா புரியல? புரியுதுடி. அதுக்காக உன் வாழ்க்கை பாழாகலாமா? நிறுத்துமா. நான் என்னதுன்னு எல்லாரும் நினைக்க தொடங்கினா அன்னை தெரசாக்கள் இந்த பூமிக்கு கிடச்சிருக்க மாட்டாங்க. தெரசான்னு உன் மனசில் நினைப்பா. இல்லை, நல்ல தங்கைன்னு நினைப்பு. இதுக்கு மேலே நீ பேசாதே. வேற வேலை தேடிக்கிறேனா? அக்கா இங்கே தெரியல. அவகிட்ட எதையும் சொல்லாதே. அவ பாசத்தில் நொறுங்கி போயிடுவா, பாவம். அம்மா வெறுப்புடன் எழுந்து உள்ளே போனாள். கீதா ராஜினாமா கடிதத்தை தயாரித்தாள். பேப்பர் பார்த்து வேறு சில அப்ளிகேஷன்களை தயாரிக்க தொடங்கினாள். அம்மா விடிய விடிய உறங்கவில்லை. கீதாவின் நல்ல ஒரு எதிர்காலம் பாழாவதை அம்மாவால் ஜீரணிக்க முடியவில்லை. அங்கே நிர்மல்குமார் அப்பாவுடன் காரசாரமாக விவாதித்து கொண்டிருந்தான். விடியும் போது அவர்களின் விவாதம் ஒரு முடிவுக்கு வந்திருந்தது. காலையில் கீதா புறப்பட்டாள். அம்மா, நான் போயிட்டு 1 மணி நேரத்தில் வந்துடுறேன். ராஜினாமா தர வேண்டாமா? உன் பைத்தியக்கார முடிவில் மாற்றமில்லையா கீதா? சாரிம்மா, இல்லை. வாசலில் கார் வந்து நிற்க நிர்மல் இறங்கினான். உள்ளே வந்தான். வாங்க சார். அம்மா, இவர்தான் நிர்மல்குமார். நானே புறப்பட்டாச்சு. ராஜினாமா தரவா? ஆமாம், தேவையில்லை. ஏன்? அம்மா, ஒரு நிமிஷம். உங்கள் மகள் உசந்த உத்தியோகத்தை, கை நிறைய சம்பளத்தை, நல்ல புருஷனை, கோடீஸ்வர அந்தஸ்தை, இப்படி சகலத்தையும் தன் சகோதரிக்காக இழக்கிறா. மேம்போக்கா பார்த்தா இது கிறுக்குத்தனமாக இருக்குது. ஆழமாக யோசிச்சப்ப நான் ஆடி போயிட்டேன். எப்படிப்பட்ட மனசு அது? அவளை காதலிச்சனா அவளை விட எந்த விதத்திலும் குறைஞ்சவன் இல்லைன்னு காட்டத்தான் இங்கே வந்திருக்கேன். தம்பி, என்ன சொல்கிறீங்க? உங்கள் மூத்த பெண்ணை நான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன். நிர்மல், தெரியுமே. நீ புதுசாக சொல்லணுமா? எங்கள் அப்பா சம்மதமும் வாங்கியாச்சு. நான் மனப்பூர்வமாக அவளை ஏற்றுக்கிறேன். எங்கே கீதா உன் அக்கா? இங்கே இருக்கேன். வாசல் பக்கம் இருந்து குரல் வந்தது. எல்லோரும் திரும்ப அதிர்ந்து போனார்கள். கன்னியாஸ்திரி கோலத்தில் உள்ளே வந்து கொண்டிருந்தாள் ஜெயந்தி. அக்கா, என்ன இது? ஏன் இந்த கோலம்? ஜெயந்தி, இல்லைம்மா, இனி ஜெயந்தி இல்லை, ஜெனிஃபர். மதம் மாறினது கொஞ்சம் முன்னால தான். என் பிடிவாதம், திமிர், சுயநலம் எல்லாத்தையும் ஜீசஸ் காலடியில் வச்சுட்டு அவர் தந்த இந்த வெள்ளை அங்கேயே போட்டுட்டு வர்றேன். நிர்மலிடம் வந்தாள் ஜெனிஃபர். எனக்காக தன்னோட சகல சுகங்களையும் தியாகம் செய்ய என் தங்கை முன்வந்தப்பதான் நிஜமான உலகமும் பாசமும் எனக்கு புரிய வந்தது. இந்த பூமிக்கு சேவை செய்யணும். அதுக்கு எனக்கு ஒரு வடிவம் வேணும். அதான் இந்த மாற்றம். தியாகத்தில் உங்கள் 2 பேருக்கும் நான் குறைஞ்சவள் இல்லை. என் கீதாவோட அக்காவாச்சே. அவரத்தம் என் உடம்புல ஓடாதா? அக்கா, கீதா அவளை கட்டி அணைத்து கதற. அழக்கூடாது. அம்மாவே ஜாக்கிரதையாக கவனிச்சுக்கோ. நானும் இந்த ஊரில் தான் இருக்கேன். நிர்மல்குமார், உங்கள் கல்யாணத்துக்கு சீஃப் கெஸ்ட் நான் தான். அம்மா, உன்னை நான் எத்தனையோ கஷ்டப்படுத்தி இருக்கேன். என்னை மன்னிச்சிடுமா? வாசலில் கிறிஸ்தவ மிஷன் அனுப்பிய வாகனம் வந்து நிற்க அதில் போய் ஏறினாள் ஜெனிஃபர். அவள் கண்ணீரில் அம்மா, கீதா, நிர்மல் 3 பேரும் மங்கி தேய்ந்து காணாமல் போனார்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.